தூத்துக்குடி மற்றும் கோவில்பட்டி சுற்றுவட்டாரங்களில் பரவலாக மழை. விருதுநகரில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. உதகை, கூடலூர், பந்தலூர் மற்றும் சுற்றுவட்டாரங்களில் பகல் நேரத்திலேயே கடும் பனிமூட்டம். கடும் குளிர் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். நெல்லை மாவட்டம் தருவை அருகே பிளாஸ்டிக் பொருட்கள் கிடங்கில் தீ. 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு காணப்பட்ட கரும் புகை. கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி, திருச்சி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் லேசான மழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை சென்னையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் 1256 மருத்துவ முகாம்கள் மூலம் பரிசோதனை. நலம் காக்கும் மருத்துவ முகாம்களை மக்கள் சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ள முதலமைச்சர் வேண்டுகோள். மருத்துவமனைக்கு வருபவர்களை மருத்துவ பயனாளிகள் என அழைக்க மருத்துவர்களுக்கு அறிவுரை. மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் நாடி வரவங்களை மருத்துவ பயனாளிகளும் நாம் பார்க்கணும். இந்த முகாமுக்கு வர மக்களையும் மருத்துவ பயனாளிகளாகத்தான் நீங்க பார்க்கணும். தூத்துக்குடியில் தொழில் முனைவோர், உப்பு உற்பத்தியாளர்கள் உள்ளிட்டோருடன் அதிமுக பொதுச் செயலாளர் EPS ஆலோசனை. பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். தனது இல்லத்தில் உளவு கருவியை வைத்தது அன்புமணி ராமதாஸ் என ராமதாஸ் குற்றச்சாட்டு. அன்புமணி நடத்தும் பொதுக்குழு கூட்டம் சட்டப்படி செல்லாது என்றும் சென்னையில் பேட்டி. உலகத்துல தந்தையே உழவு பார்த்த பிள்ளை இருக்குதான்னா இருக்குது. நீங்க அவர் தான் வச்சாருன்ற ஒரு கருத்து சொல்றீங்களா? இன்னும் வேற யாரும் வச்சிருக்காங்க. ஆண்டிப்பட்டியில் மருத்துவ முகாம் தொடக்க விழாவில் MP தங்க தமிழ்ச்செல்வன், MLA மகாராஜன் இடையே வாக்குவாதம். வரவேற்பு பேனரில் நாடாளுமன்ற உறுப்பினரின் படம் வைக்காததால் மோதல். GK மணி முன்னிலையில் பாமகவையும் அன்புமணியையும் விமர்சித்த அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். ஒகேனக்கலில் நடந்த விழாவில் பரபரப்பு. என்ன உரிமை கேட்க போறாங்க தெரியல. அது நிழல் பட்ஜெட் போட்டாங்க. நாங்க ஒரிஜினல் பட்ஜெட்டை போட்டு 5 பட்ஜெட் விவசாயத்துக்கு போட்டோம். திண்டுக்கல் பொன்மாந்துறை அருகே கிணற்றில் இருந்து 2 பெண் குழந்தைகள் சடலமாக மீட்பு. விளையாடும் போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேரும் தவறி விழுந்து உயிரிழப்பு என தகவல். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் களை கட்டிய காய்கறி மற்றும் மலர் கண்காட்சி. வல்வில் ஓரி விழாவை ஒட்டி 50,000த்திற்கும் மேற்பட்ட மலர்களால் உருவாக்கப்பட்ட வடிவங்கள். வாரணாசியில் 2200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. விவசாயிகளுக்கான 20வது தவணை நிதியை விடுவித்தார். மக்களவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதை சில நாட்களில் நிரூபிக்க உள்ளதாக ராகுல் காந்தி திட்டவட்டம். இந்தியாவில் தேர்தல் முறை ஏற்கனவே முடிவுக்கு வந்துவிட்டதாக விமர்சனம். தனது பெயரே பீகார் வாக்காளர் பட்டியலில் இல்லை. RJD தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீரின் குல்காமில் ஆபரேஷன் அகல். 2 பயங்கரவாதிகளை சுட்டுக் கொண்டது ராணுவம். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரிகளில் வரும் 18ஆம் தேதி வகுப்புகள் தொடக்கம். டிசம்பர் 16 முதல் செமஸ்டர் தேர்வு என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. தூத்துக்குடி மற்றும் கோவில்பட்டி சுற்றுவட்டாரங்களில் பரவலாக மழை. விருதுநகரில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. உதகை, கூடலூர், பந்தலூர் மற்றும் சுற்றுவட்டாரங்களில் பகல் நேரத்திலேயே கடும் பனிமூட்டம். கடும் குளிர் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம்.
நெல்லை மாவட்டம் தருவை அருகே பிளாஸ்டிக் பொருட்கள் கிடங்கில் தீ. 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு காணப்பட்ட கரும் புகை. கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி, திருச்சி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் லேசான மழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை சென்னையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் 1256 மருத்துவ முகாம்கள் மூலம் பரிசோதனை. நலம் காக்கும் மருத்துவ முகாம்களை மக்கள் சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ள முதலமைச்சர் வேண்டுகோள். மருத்துவமனைக்கு வருபவர்களை மருத்துவ பயனாளிகள் என அழைக்க மருத்துவர்களுக்கு அறிவுரை. மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் நாடி வரவங்களை மருத்துவ பயனாளிகளும் நாம் பார்க்கணும். இந்த முகாமுக்கு வர மக்களையும் மருத்துவ பயனாளிகளாகத்தான் நீங்க பார்க்கணும். தூத்துக்குடியில் தொழில் முனைவோர், உப்பு உற்பத்தியாளர்கள் உள்ளிட்டோருடன் அதிமுக பொதுச் செயலாளர் EPS ஆலோசனை. பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். தனது இல்லத்தில் உளவு கருவியை வைத்தது அன்புமணி ராமதாஸ் என ராமதாஸ் குற்றச்சாட்டு. அன்புமணி நடத்தும் பொதுக்குழு கூட்டம் சட்டப்படி செல்லாது என்றும் சென்னையில் பேட்டி. உலகத்துல தந்தையே உழவு பார்த்த பிள்ளை இருக்கிறதான்னா இருக்குது. நீங்க அவர் தான் வச்சாருன்ற ஒரு கருத்து சொல்றீங்களா? இன்னும் வேற யாரும் வச்சிருக்காங்க. ஆண்டிப்பட்டியில் மருத்துவ முகாம் தொடக்க விழாவில் MP தங்க தமிழ்ச்செல்வன், MLA மகாராஜன் இடையே வாக்குவாதம். வரவேற்பு பேனரில் நாடாளுமன்ற உறுப்பினரின் படம் வைக்காததால் மோதல். GK மணி முன்னிலையில் பாமகவையும் அன்புமணியையும் விமர்சித்த அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். ஒகேனக்கலில் நடந்த விழாவில் பரபரப்பு. என்ன உரிமை கேட்க போறாங்க தெரியல. அது தெரியல. கணக்குதான் நிழல் பட்ஜெட் போட்டாங்க. நாங்க ஒரிஜினல் பட்ஜெட்டை போட்டு 5 பட்ஜெட் விவசாயத்துக்கு போட்டோம். திண்டுக்கல் பொன்மாந்துறை அருகே கிணற்றில் இருந்து 2 பெண் குழந்தைகள் சடலமாக மீட்பு. விளையாடும் போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேரும் தவறி விழுந்து உயிரிழப்பு என தகவல். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் களை கட்டிய காய்கறி மற்றும் மலர் கண்காட்சி. வல்வில் ஓரி விழாவை ஒட்டி 50,000த்திற்கும் மேற்பட்ட மலர்களால் உருவாக்கப்பட்ட வடிவங்கள். வாரணாசியில் 2200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. விவசாயிகளுக்கான 20வது தவணை நிதியை விடுவித்தார். மக்களவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதை சில நாட்களில் நிரூபிக்க உள்ளதாக ராகுல் காந்தி திட்டவட்டம். இந்தியாவில் தேர்தல் முறை ஏற்கனவே முடிவுக்கு வந்துவிட்டதாக விமர்சனம். தனது பெயரே பீகார் வாக்காளர் பட்டியலில் இல்லை. RJD தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீரின் குல்காமில் ஆபரேஷன் அகல். 2 பயங்கரவாதிகளை சுட்டுக் கொண்டது ராணுவம். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரிகளில் வரும் 18ஆம் தேதி வகுப்புகள் தொடக்கம். டிசம்பர் 16 முதல் செமஸ்டர் தேர்வு என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு.